மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45. இன்று இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுடன் தொடர்புபட்டு ஒரு முக்கியமான சுரப்பியிலே ஏற்படுகிற பிரச்சனை, அதுதான் இந்த தைராய்டு சுரப்பி. உங்களுக்கு தெரியும், தைராய்டு கிளாண்ட் என்று சொல்லுவோம். இந்த தைராய்டு கிளாண்டே உடனுடைய தைராய்டு சுரப்பியினுடைய ஹோமோன் கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அதை நாங்கள் ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுவோம். ஹோமோனின் அளவு இரத்தத்திலே கூடினால், ஹோமோனின் அளவு இரத்தத்திலே குறைந்தால் அதை நாங்கள் ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுவோம். எனவே இரத்தத்திலே இந்த தைராக்சினுடைய அளவு கூடினாலும் பிரச்சனை, தைராக்சினுடைய அளவு குறைந்தாலும் பிரச்சனை. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எனவே நான் சொன்னேன், பல மனது ரீதியான பிரச்சனைகளும் கூடுதலாக இருந்தாலும் இந்த எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அகம் சுரக்கும் சுரப்பியினுடைய குறைபாட்டினாலும் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை ஏற்படும். அல்லது the premature ejaculation என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனையும் ஏற்படும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய சிகிச்சையின்படி 3 மாதத்திற்கு இதற்குரிய 2 மருந்துகளையும் நாங்கள் கொடுப்போம். கொடுத்த பிற்பாடு, அதற்கும் பிற்பாடு அவருக்கு இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனை இருந்தால் அவருடைய இரத்தத்தை நாங்கள் சோதித்து பார்க்கலாம். எனவே நான் சொன்னது போல பல விடயங்களுக்குரிய இரத்தத்தை சோதித்து பார்க்க வேண்டும். முதலிலே அவருக்கு டயபிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற, நீரிழிவு என்று சொல்லப்படுகிற சீனி ரத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இரத்தத்திலே இந்த முக்கூட்டு அமிலங்கள், முக்கூட்டு கொழுப்பு அமிலங்கள், லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொலஸ்ட்ராலினுடைய அளவுகளை எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால் இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற அல்லது தைராய்டு ஹோமோன் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படுகிற இந்த தைராக்சினுடைய தைராய்டு ஹோமோன்களுடைய அளவை நாங்கள் இரத்தத்தில் என்ன செய்து காக்க வேண்டும்? கட்டாயமாக சோதித்து பார்க்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதனை நாங்கள் இந்த சத்தத்தை சோதித்து பார்க்கின்ற போது அதை நாங்கள் T3, T4, TSH என்று சொல்லலாம். எனவே எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் இது மிகவும் ஒரு விலை கூடிய பரிசோதனையாக இருக்கின்றது. ஏறக்குறைய 8,000 இருந்து 10,000 ரூபாய் மட்டும் இலங்கை பொறுத்த மட்டிலே இந்த இரத்த பரிசோதனை செய்வதற்குரிய செலவு ஆகிறது. உண்மையாக இது கொஞ்சம் விலை கூடிய ஒரு இரத்த பரிசோதனையாக இருக்கிறது. T3, T4, TSH என்ற சோதனையை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்களுக்கு கூட அவர்கள் கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமை, பிரைமரி சப்ஃபர்டிலிட்டி அல்லது செகண்டரி சப்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவோம், கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமை ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு கூட அவர்களுடைய இரத்தத்திலே இந்த தைராக்சினுடைய ஹோமோனின் அளவு குறைவாக இருக்கலாம். என்றபடியால் அவர்களுக்கு கூட இந்த T3, T4, TSH என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 இரத்த பரிசோதனைகளையும் நாங்கள் கட்டாயமாக செய்து பார்க்க வேண்டும். T3, T4, TSH என்ற 3 சோதனைகளையும் செய்து பார்க்க வேண்டும். எனவே ஆண்களுக்கு கூட இது பிரச்சனையாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே இந்த உங்களுக்கு தெரியும், இந்த தைராக்சின் ஹோமோனானது கூடுதலாக இந்த மீனுடன் சம்பந்தப்பட்டது. எனவே மீன் உணவை கூடுதலாக உட்கொள்ளுவர்களுக்கு இந்த தைராக்சின் பிரச்சனை மிக மிக குறைவாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த தைராக்சின் பிரச்சனை கூடுதலாக எந்த இடங்களில் ஏற்படுகிறது என்றால் மலையக பகுதிகளிலும் மழை வீழ்ச்சி கூடிய பகுதிகளிலும். மலையக பகுதிகளிலே உங்களுக்கு தெரியும், அதாவது ஹில் கண்ட்ரிஸ், அப் கண்ட்ரிஸ், ஹில் கண்ட்ரிஸ், இந்த மலையக பகுதிகளில் கூடுதலாக அந்த இடங்களில் இந்த மீன், அதாவது கடல் மீன்கள் கிடைப்பது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது.
அதே நேரத்தில் மழை வீழ்ச்சி கூடிய பகுதிகளிலும் என்ன நடைபெறும் என்றால் இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த அயடின் எனப்படுகின்ற ஸ்கனியுப்பு, அயடின் எனப்படுகிற சத்து அப்படியே கரைந்து கொண்டு போய்விடும். எனவே அந்த மண்ணிலே விளைகின்ற தாவரங்களிலே, தாவர பொருட்களிலே அல்லது மரக்கறிகளிலே இந்த அயடினுடைய அளவு குறைவாக இருக்கும். எனவே இந்த மழை கூடிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு உணவின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த அயடின் எனப்படுகின்ற கனி உப்பினுடைய அளவு குறைவு என்றபடியினாலே இந்த மழை கூடிய பகுதிகள், அதே நேரத்தில் கடற்கரையை சாதார கடற்கரைக்கு உள்ளுக்கு இருக்கின்ற மிக கூடுதலான தூரங்கள் இருக்கிற பகுதிகளிலே இந்த அயடினுடைய சத்து குறைவாக இருக்கின்றபடியினாலே இந்தந்த பகுதிகளிலே இந்த ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லப்படுகிற தைராக்சினுடைய அளவு குறைவடையலாம். எனவே இந்த தைராக்சினுடைய அளவு குறைவடைந்தால் கட்டாயமாக அந்த இடத்திலே அவருக்கு இந்த பிரச்சனை, அதாவது ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன், அதாவது விந்து முந்துதல், அதே நேரத்தில் ஆண்குறி விரைப்படையாத தன்மை, இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே சாதாரணமாக நான் முதலிலே சொன்னது போல 3 மாதம் மருந்துகளை கொடுத்து சரி வராவிட்டால் கட்டாயமாக இந்த 3 பரிசோதனைகளையும் ஒருவர் கட்டாயமாக செய்து பார்க்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் சொல்லுகிறேன், ஏனோ தானோண்டு இருக்க வேண்டாம். இது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். அண்மையிலே கூட 54 வயதுடைய பெண் எங்களுடைய வைத்தியசாலையில் இறந்தார். இறப்பதற்குரிய காரணம் என்ன? அவருக்கு இரத்தத்திலே இந்த தைராக்சின் எனப்படுகிற ஹோர்மோனினுடைய அளவு கூட இருந்தது. கூட இருந்தால் எவ்வாறு ஒரு வாகனத்தினுடைய ஆக்சிலரேட்டரை நாங்கள் எவ்வாறு கூட்டி விடுவோமோ, கூட்டினால் வாகனம் வேகமாக வேலை செய்யும். அதே போலதான் இரத்தத்திலே தைராக்சின் அளவு கூட இருந்தால் இரத்தத்திலே பல தரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக இருதயம் மிக வேகமாக செயல்படும், டக் டக் டக்குன்னு அடித்து கொண்டு போகும். இருதயம் மிக வேகமாக செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற போது அந்த இடத்துல இருதயத்தினுடைய தொழிற்பாடு, ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்லுவோம், பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஏற்பட்டு இறப்பு ஏற்படும். எனவே முக்கியமாக இதை செய்வோம். அதே நேரத்தில் இந்த பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய கழுத்தை, நெக்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த கழுத்து பகுதியிலே தான் எங்களுடைய இந்த தைராய்டு சுரப்பி, தைராய்டு கிளாண்ட் இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை இருப்பவர் கட்டாயமாக தைராய்டு ஸ்கேனை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர் கனடாவில் இருக்கிறார். அவர் கூட இந்த ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லப்படுகிற இந்த தைராய்ட்ஸனுக்கு மருந்து குடித்தார். அவ்வளவு அபிவிருத்தியான நாட்டிலே கூட ஒரு வைத்தியர் கூட அவருடைய கழுத்தை அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கவில்லை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நெக் பார்க்கவில்லை. கடைசியில் அவருக்கு இப்போது புற்றுநோய் ஏற்பட்டு மிகவும் பாரதூரமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஒருபோதுமே விடக்கூடாது. கட்டாயமாக இந்த தைராக்சின் கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. எனவே இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் பிரச்சனை கட்டாயமாக சோதித்து பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய உணவிலே கட்டாயமாக கடல் உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். சீ ஃபுட், மீன், அதாவது மீன், நண்டு, இறால், கணவாய் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் இந்த குளத்து மீன் என்று இருக்குது, பாண்ட் ஃபிஷ் என்று இருக்குது, குளத்து மீன் என்று இருக்கிறது. அவற்றை பாவிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் குளங்களிலே அல்லது பொண்டுகளிலே பிடிக்கப்படுகிற மீனிலே இந்த அயடினுடைய அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. கடல் மீன்களிலே தான் இந்த அயடினுடைய அளவு கூடுதலாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். பெல் சாயினை மணிசின தாழ்த்தி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.